அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பயிலுமா பார்க்கக்கூடியது உக்கட்டாசனால ஒரு வேரியேஷன் பார்க்க போகிறோம். அதாவது பரிவிருத பத்த உக்கட்டாசனா. பரிவிருதனா ட்விஸ்ட் பண்ணுறது, பத்தன்னா லாக் பண்ணுறது. உக்கட்டாசனால பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உக்கட்டாசனம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது சேர் போஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கால் கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே சேரில் எப்படி உட்காருவோமோ அந்த மாதிரி வைக்கணும். முதுகு நல்லா நேராக்கி வச்சுக்கணும். இதில் சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது பேசிக்காக பண்ணக்கூடிய உக்கட்டாசனா சேர் போஸ். இதில் தான் நம்ம வேரியேஷன் பண்ண போகிறோம். அதில் எப்படின்னா, உக்கட்டாசனா ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இடது காலிலே இடது கையை உள்ளே விட்டு வலது கை இப்படி பின்னோக்கி கொண்டு போயிட்டு லாக் பண்ண போகிறோம். லாக் பண்ணுறது தான் பத்தான்னு சொல்லுவோம். அப்படியே நல்லா ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ட்விஸ்ட் பண்ணால் பரிவிருது. கொஞ்சமாக அகடிச்சுங்க. ரொம்ப தள்ளி வச்சிட்டாலும் நம்ம பண்ண முடியாது. ரொம்ப நெருக்கி வச்சாலுமே பண்ண முடியாது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம அகட்டி வச்சா போதும். கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே பாதி உட்காந்துட்டு, இப்போ நான் இடது கையை கொண்டு போயிட்டு இடது கால் நல்லா உள்ளே நல்லா இப்படி போயிட்டு கை பின்னோக்கி கொண்டு வரணும். இதில் வலது கையை கொண்டு போயிட்டு நல்லா இப்படி லாக் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணி மேல் நோக்கி பார்க்க 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அப்படியே நம்ம வலது பக்கம் பண்ண போகிறோம். கை நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி உள்ளே கொண்டு போகணும். உள்ளே இப்படி கொண்டு போயிட்டு வலது கையை கொண்டு போய் நல்லா இப்படி உள்ளே விட்டு இடது கை கொண்டு போய் நல்லா இப்படி லாக் பண்ணணும். அப்புறம் நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணி பார்க்கணும். பாதி உட்காரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனா தான். அது பசங்களும் அந்த மிடில் ஏஜ் இருக்கிறவங்க செய்யலாம். வெறும் இப்போ இந்த உக்கட்டாசனான்னு சொல்கிறது நம்ம முட்டி வலிகளுக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் பண்ணும்போது கண்டிப்பாக வலிக்கும். பெரியவர்களாக இருந்தாங்களா என்னன்னா அந்த பேசிக் பண்ணோம் இல்லையா அந்த உக்கட்டாசனா, அதை நம்ம வால் சப்போர்ட்டோடு அப்படியே உட்காந்துட்டு கூட நம்ம பண்ணலாம். பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டியில் இருக்கிற அந்த மசில்ஸ்லாம் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும். இது அட்வான்ஸ் போஸு. அதனால் பெரியவங்கள் இந்த செய்யக்கூடாது. மற்றவங்க எல்லாருமே செய்யலாம். இந்த ஆசனம் அமைச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.